பிரைஸெல்லாம் கத்தப்பீமாண்டே பிள்ளைகளே. இந்த நாள்ல எந்த காரியத்தெல்லாம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எந்த காரியத்தெல்லாம் பொறுமையா இருக்கிறதுலாம் பாருங்க. யாப்போ 1ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எப்பத்துக்கு நம்ம பொறுமையா இருக்க முடியுங்களா? பலவிதமான சோதனைகள் நீங்க அகப்படும் பொழுது உங்க விசுவாச பரீட்சையானது பொறுமையை உண்டு பண்ணும் என்று எப்படி இருக்கணுங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்களாம். அப்ப பலவிதமான எப்ப சோதனை பலவிதமான சோதனை அகப்படும் பொழுதுதான் என்ன படிச்சீங்களா? விசுவாச பரீட்சை உங்களுக்கு உண்டாகுதா? அந்த பரீட்சை எப்படி நினைக்கிறீங்க? அந்த பரீட்சையில் தான் உங்க பொறுமையானது உண்டு பண்ணுங்களாம். பொறுமை அப்பதான் உண்டு பண்ணுங்களாம். அந்த விசுவாச பரீட்சை எப்படி இருந்து எடுத்துக்கணுங்க? பலவிதமான சோதனைய சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏன் தெரியுங்களா? அந்த பலவிதமான சோதனையில தான் என்னுடைய பொறுமை வெளிப்படும். அந்த பொறுமைக்காக தான் சில பரீட்சை எனக்கு நடக்குது. பாருங்க, பொருளாதாரத்திலேயே சில நெருக்கத்திலேயே இருப்பீங்க. அப்ப அது சோதனை. அப்ப அந்த பொறுமையை தரவழி காத்திருந்து ஒரு ஒரு வீடாகட்டும், உலக ஆசீர்வாதமாகட்டும், ஆளுக்கு ஆசீர்வாதமாகட்டும், எந்த காரியத்தை நீங்க விசுவாச பரீட்சை நடக்கிற பொறுமையோட எந்த காரியத்துக்கு நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு என்னாங்களாம், அந்த விசுவாச பரீட்சை நடந்து கொண்டிருக்குமா. அப்பதான் உங்க பொறுமை வெளிப்படுத்த முடியுங்களா. அந்த காரியம் எந்தெந்த காரியத்துக்கு நீங்க இதனால கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ரொம்ப நாள் நீடி ரொம்ப காத்திருக்கீங்களா? பொறுமையோட காத்துருங்க. அது உங்க விசுவாச பரீட்சை நடந்து கர்த்தர் தருவாரு, ஏற்றாலும் தருவாரு. என்னை கைவிட மாட்டாரு. பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர் சொல்லி யோபு பாருங்க. அதே மாதிரி தான் யோபு எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனாலும் அவர் நம்பிக்கை இழந்து போனதை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வேன். விசுவாசத்தோட வார்த்தைகளை பேசுறாங்களாம். வாயில பாவமே பண்ணுங்க அவரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. கொண்டு போட்டா நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, என் சொந்த கண்களே அவரை பாருன்னு சொல்றாரு. மனைவி சொல்றாங்க எல்லா காரியம் ஸ்தோத்திரம் சொல்றாரு. இழந்து போய் ஸ்தோத்திரம் சொல்றாரு. மனைவி சொல்றாங்க தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்றாரு. போய் பைத்திய கழின்றார். பாருங்க, ஆண்டவர் தூசிக்கவே இல்லைங்க அவர் வாயினால. சோத்திரம் சொல்றாரு. எல்லா காரியம் சோத்திரம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பொறுமை பத்திங்களா அவருக்கு. யோபோ போல பொறுமை வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. யோபின் பொறுமையை கண்டீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு அவ்வளவு பொறுமை மிகுந்தவரா இருந்தாரு. இந்த நாள்ல நீங்கள் நானும் இயேசு ஆராதிக்கிற நீங்க உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. கேட்பதற்கு பொறுமையா இருங்க. பேசுவதற்கு பொறுமையா இருங்க. இதனால பலவிதமான சோதனை அகப்படுறீங்களா? அந்த விசுவாச பரீட்சை உங்களுக்கு நடக்குதுன்னு அந்த விசுவாச பரீட்சை பொறுமையா இருங்க. அந்த பலவித சோதனை நீங்க என்ன புரிய நினைச்சுக்கங்க. எனக்கு நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்களாம். வசனத்தை நடந்து கொள்ளுங்க. பொறுமையா எல்லா காரியம் சாதிங்க. அந்த ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.